ஓஹோ, இன்னைக்கும் ஃபேமிலி ஃபேவரட்டிஸ் இருக்கா? ஓ, நேத்தி வந்து ஃபேமிலி ஃபேவரட்டிஸாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் விசித்ரா மேடம். அவங்களுக்கு வந்து எல்லாருமே இவங்க தான் பாசமாக இருக்காங்க அப்படி இப்படின்னு கொடுத்து அவங்களுக்கு வந்து அந்த கோப்பையெல்லாம் கொடுத்த அந்த காட்சிகளை பார்த்தோம். இன்னைக்கு வந்திருக்காங்க குடும்பத்தார். மணியுடைய அம்மா வந்திருக்காங்க, தினேஷுடைய அம்மா அப்பா வந்திருக்காங்க, அர்ச்சனாவுடைய தங்கை வந்திருக்காங்க, விஷ்ணுவுடைய தங்கைகள்லாம் வந்திருக்காங்க. இந்த காட்சிகள்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது இவங்களுடைய ஃபேவரட்டிஸாக இப்போ இவங்க சூஸ் பண்ணணும் இல்லையா? சூஸ் பண்ணும்பொழுது விஜயவர்மாவை சூஸ் பண்ணியிருக்காங்கங்க. விஜயவர்மா தான் அவங்களுடைய அந்த ரியலாக இருக்கிற மாதிரி அவங்க சூஸ் பண்ணியிருக்கிறாங்க. சூஸ் பண்ண உடனே இப்போ கோப்பை தரல, ஒரு டைரி, ஒரு பெரிய ஷீல்டு மாதிரி ஒன்று இருக்குது. அதில் வந்து இவங்க வாழ்த்துக்களை எழுதணும் அப்படின்ன உடனே பெஸ்ட் ஆஃப் லக் அப்படின்னு எழுதுகிறாங்க. அதுக்கப்புறம் இறுதி மேடையில் சந்திக்க வாழ்த்துக்கள் அப்படிங்கிற மாதிரி அர்ச்சனாவுடைய சிஸ்டர் எழுதுகிறாங்க. இந்த மேடையில் மட்டும் இல்லாமல் வாழ்க்கையிலும் வெற்றி பெற வேணும்னு நிக்சனுடைய அப்பா எழுதுறாரு. அவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ரொம்ப தங்கமான அப்பாவாக இருக்கார். அந்த தங்கமான அப்பாவையா இந்த பையன் குறை பேசிக்கிட்டு இருந்தால் அதான் நல்ல மனிதர்களை இந்த உலகம் வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து இப்படி தான் பண்ணி வைக்கும். அவர்னா நல்லா இருக்கணும்னு சொல்லியிருக்காப்புல. வேற என்ன இதில் என்னென்னா, நிக்சன் வந்து இந்த பிக் பாஸ் வீட்டுக்கு வந்ததே ஒரு 3 நாள் கழித்தான் தெரியுமா? சொல்லாத வந்திருக்காப்புல. சரி, ஓகே, நல்ல மனுஷனாக இருக்கார். அதுக்கப்புறம் எல்லாருமே வாழ்க வளமுடன் இந்த மாதிரி ஒரு வாசகங்களை எழுதுகிறாங்க. அதனால் இவர் வந்து ஃபேமிலி ஃபேவரட்டிஸாக விஜயவர்மா இன்னைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்.